ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 12 இது ஒரு பிளாக் டேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய ஃப்ளைட் கிராஷ் நடந்துச்சு. 241 பேர் இறந்தும் போனாங்க. தொடர்ந்து இப்போ பிளாக் பாக்ஸ் கிடச்சிருக்கு. அதில் எப்படி கிராஷ் ஆச்சுன்னு இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 டேஸில் அது எதனால் கிராஷ் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நாம நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாஸில் ஏர் இந்தியாவை பேன் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏர் இந்தியாவை எதுக்கு பேன் பண்ணணும் சொல்லுங்கள். இப்போ ஏர் இந்தியாவை பேன் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது? டாடா குரூப்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் நடக்க போகுது. அது மட்டும்தான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏர் இந்தியாவில் இப்போ எல்லாரும் பொதுவாக ஏர் இந்தியான்னு சொல்கிறாங்களே தவிர இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனி, போயிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி இருக்குங்க. அதாவது மேக்ஸிமம் கிராஷ் வந்து இந்த போயிங் ஃப்ளைட்ஸில் தான் நடந்திருக்குன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. 2000 2025 வரைக்கும் ஒரு 80% கிராஷ் லெவல் நடந்திருக்கு. சின்னதாக மைனராகவும் நடந்திருக்கு, மேஜராகவும் நடந்திருக்கு. கிராஷ் லெவல்ஸ் நடந்திருக்கு. போயிங்கில் தான் மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்கு. இது இல்லாமல் ஏர்பஸ் இருக்கு. ஏர்பஸ்லையும் கிராஷஸ் இல்லைன்னு நான் சொல்லலை, அதுலேயும் கிராஷஸ் நடந்திருக்கு. ஒரு 20% ஒரு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒரு சேஃப்டி லெவல் பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் இப்போ போயிங்கை கம்பேர் பண்ணும்போது ஏர்பஸ் சேஃப்னு சொல்லலாம். அவ்வளோதான். இப்போ ஏர் இந்தியா வந்து வெறும் போயிங் ஃப்ளைட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏர்பஸ்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்போ எந்த இண்டிகோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஃப்ளைட் பிராண்டாக இருந்தாலும் சரி, அவங்களாம் ஒரு டீலர்ஸ் மாதிரி தான். இப்போ அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ளைட்ஸ் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வந்து, அது மாதிரி போயிங் ஒரு கம்பெனி, ஏர்பஸ் ஒரு கம்பெனி, இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. இப்போ அதில் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூகுளில் போட்டு இப்போ இதோட மேனுஃபேக்சரர் யாருன்னு சர்ச் பண்ணிங்கன்னா போதும், அந்த லிஸ்ட்டு வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட் புக் பண்ண போகிறீங்க, அது போயிங் ஃப்ளைட்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஏர்பஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் ஏர்பஸ்க்கு சொம்பு தூக்குறேன்லாம் கமெண்ட்டில் வந்து புலம்பிகிட்டு இருக்கேன். இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போயிங்கில் வேலை பார்க்குற 3 எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க வந்து சில விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் சரியில்லை, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஒரு குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்களையும் மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க. இதுவும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ஒரு ஃப்ளைட் புக் பண்ண போகிறீங்கன்னா அது போயிங் ஃப்ளைட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க.